மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்கு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க காவேரி விஜய் ஏதோ ஒரு பிளான் போட்டு பஸ்பதியை பிடிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா என்ன பிளான்னு கடைசி வரைக்கும் சொல்லாம போனை வச்சுட்டாரு. அப்பா இந்த பிளான் என்னன்னு தெரியாம எனக்கு தூக்கமே வராது. ஏன் அந்த பிளான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு அந்த பிளான் பண்றாரு? அதுவும் இல்லாம நிவின் வேற சம்மதிக்கணுங்கிறாரு. நிவினை வச்சு என்னதான் பிளான் போடுறாருன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி இப்ப நம்ம புலம்பி என்ன செய்ய? காலையில விஜய் கண்டிப்பா போய் பார்க்கணும். அப்படி என்ன பிளான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே ஆகணும். இவர் வாட்டுல எனக்கு பிடிக்காதது எதுவும் செஞ்சு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காலையில போறதுக்காக முடிவு பண்றாங்க. காலையில விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே கிளம்பி போறாங்க. உடனே சாரதா வந்துட்டு என்னடி அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா நான் என் ஃப்ரெண்டை பாத்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போறாங்க. இப்பதான் கொஞ்சம் நல்லா வந்திருக்க, அதுக்குள்ளேயும் வெயில்ல அலைஞ்சனா என்ன ஆகுறது? இப்ப ரெஸ்ட் எடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. ப்ளீஸ்மா ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவளை மீட் பண்ணணுமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு அவதான் சொல்றேன்லம்மா அவ ஃப்ரெண்டை தானே பார்க்க போறா, போய் பார்த்துட்டு வரட்டும்மா அப்படிங்கிறாங்க. என்னமோடி நீங்களா ஏதாவது முடிவு பண்ணிக்கிறீங்க, நான் சொன்னா கேட்கவா போறீங்க, எங்க போனோமோ போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு பத்திரமா வந்துருவேன், நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு அந்த பசுபதி வேற வெளியில சுத்திக்கிட்டு இருக்கா, அவனால பிரச்சனை ஆகும்னு ஏற்கனவே அன்னைக்கு நிவின் தம்பி வேற சொன்னாங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஏன்டி நீ தனியா போற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவன்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுமா, நான் பாத்துக்குவேன்மா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போறாங்க. இங்க நிவின் வந்து விஜய் பாக்குறதுக்காக விஜய் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க காவேரி இருந்துட்டு விஜய் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உடனே விஜய் என்ன காவேரி நேத்து தான் போனேன் மறுபடியும் வந்துட்டேன், எப்படி என்னை விட பிரிஞ்சவனால இருக்க முடியலையா, அதனாலதான் கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நேத்து ஏதோ பிளான்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லாம விட்டுட்டீங்களா, அதை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வரல, அது என்னதானு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அப்பனா என் மேல உள்ள அக்கறையில நீ ஒன்னும் வரல, அந்த பிளான் தெரியாம உனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லலாம், நீங்க வேற அந்த பிளானுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு வேற சொன்னீங்கல்ல, அப்படி வாட்டில நீங்க வாட்டில ஏதாவது பண்ணி அதாவது தப்பா போயிடுச்சுன்னா அதனாலதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எங்க நிவினும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்தோடனே காவேரி நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து கேக்குறாங்க. இங்க பாருங்க நிவின், நேத்து ஒரு பிளான்னு சொன்னேன், அதை என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மெனக்கிட்ட இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே நிவின் எதுக்காக விஜய் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிவின் நீங்க என்ன பண்றீங்கன்னா வெளியில கண்ணு முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ல சொல்லி ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி போட சொல்லுங்க, அதை பார்த்துட்டு கண்டிப்பா பசுபதி ஹாஸ்பிட்டலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெண்ணிலா கண்ணு முழிச்சு பசுபதிக்கு ஆப்போசிட்டா சொன்னானா அவன் ஜெயிலுக்கு போகணும். அதனால வெண்ணிலா கண்ணு முடிச்சா அவன் சும்மா இருக்க மாட்டான், வெண்ணிலாவை ஏதாவது செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். அப்ப போயிட்டு நம்ம பசுபதி ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நீங்க வந்து பிரஸ்ல எப்படியாவது சொல்லிட்டு நியூஸ்ல மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. நிவின் நல்ல ஐடியா, இதுல நம்ம கண்டிப்பா அந்த பசுபதியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்துட்டு நல்ல ஐடியா, இதுக்கு எதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது சும்மா சொன்னேன், நீங்க அதை நினைச்சு இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி டென்ஷன் ஆகுறாங்க. சரி யாரும் ஆர்வக்கோளாறு மாதிரி தனியா வந்த மாதிரி இப்பயும் தனியா போகாத, நிவின் கூட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பு. விஜய் நிவின் கிட்ட காவேரியும் சேர்த்து கூட்டு போய் வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் நிவின் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரி போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. அங்க பார்த்தா யமுனா அந்த சைடு ஒரு வேலையா வர்றாங்க. அங்க காவேரியும் நிவினும் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதை பார்த்துட்டு யமுனா ஷாக் ஆயிடுறாங்க. காவேரி இருந்துகிட்டு என்ன யமுனா இந்த சைடு அப்படின்னு கேக்குறாங்க. அதை நான் தான் கேட்கணும், நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இங்க ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்காக அந்த வீட்டு வாசல்ல இருந்து ரெண்டு பேரும் வெளியில வந்தீங்க, என்ன விஷயமா நீங்க அங்க போயிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஒரு கஸ்டமரை பாக்குறதுக்காண்டி போயிருந்தேன், அங்க காவேரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. ஆனா யமுனா நம்புற மாதிரி இல்ல. மறுபடியும் நீங்க என்ன தனியா வீடு எடுத்து காவேரியோட சேர்ந்து தங்குற அளவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ரொம்ப தப்பா பேசுறாங்க. உடனே நிவின் பொறுமையை இழந்து உனக்கு இப்ப உண்மைதான் தெரிஞ்சாகணும், விஜய் அங்கதான் இருக்கிறாரு, அவரை பாக்குறதுக்கு தான் நான் போயிருந்தேன், நான் பாக்குறதுக்கு அவரை போறதுக்கு முன்னாடியே காவேரி அங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே யமுனா இருந்துகிட்டு இதை நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிவின் நீ நம்மனாலும் நம்பு நம்பாட்டி இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இங்க யமுனா உண்மையா இருக்குமா, உண்மையிலே விஜய் அங்க இருப்பாரா, அவரை பாக்குறதுக்கு தான் நிவின் போயிருப்பாரா, சந்தேகமா இருக்குதே, நம்ம அந்த விஜய் அங்க இருக்கிறதாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா முடிவு பண்றாங்க. உடனே போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணி சார் நீங்க வெண்ணிலா தற்கொலை பண்ண விஷயமா ஒருத்தவங்கள தேடி அலையறீங்களே விஜய், அவரு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும், அந்த லொகேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க அங்க போய் அவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க.
யமுனா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப தெரிஞ்சிடும் விஜய் அங்க இருக்கிறாரா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அந்த நேரத்துல நிவின் வர்றாங்க. நிவின் வந்ததும் நான் இப்பதான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். விஜய் தலைமறைவா இருக்கிறார்ல, அவர் அங்கதான் இருக்கிறான்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இனிமேல் போலீஸ் பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. நீ பைத்தியமாடி நீ, எதுக்காக இப்படி பண்ண? விஜய் மேல எந்த தப்புமே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கோவமா நிவின் பேசுறாங்க. அந்த வெண்ணிலாவோட தற்கொலைக்கு காரணமே விஜய் தானே. அப்படி இருக்கும்போது விஜய் ஜெயிலுக்கு தானே போகணும். அதான நியாயம். அங்க விஜய் இருக்காரா இல்லையான்னு வேற எனக்கு தெரியாது. இப்ப போலீஸ் போச்சுன்னா விஜய் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. நிவின் கோவமா ஒரு அரைஞ்சிடுறாங்க. விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டில போலீஸ்க்கு கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வேகமா விஜய்க்கு கால் பண்றாங்க. ஆனா விஜய் போனை எடுக்கவே இல்லை. சரி விஜய் நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் வர சவுண்ட் கேட்டு விஜய் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆனதும் இங்க நிவின் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க விஜய் இல்ல. சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிவின் மறுபடியும் விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய் போனை எடுத்துட்டு, நிவின் எப்படியோ நான் இருக்கிறது வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சு என்னை தேடி வந்தாங்க, நான் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். மறுபடியும் என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தெரியாதனமா அந்த யமுனா கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அவதான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கா. இப்படிதான் பைத்தியமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா. சாரி விஜய், என்னாலதான் உங்களுக்கு மறுபடியும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் நிவின் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஒண்ணு பண்ணலாம், எப்படினாலும் பசுபதி நான் அந்த வீட்டுலதான் இருக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க வர வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து நம்ம பசுபதியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய். நானும் குமரனும் சேர்ந்து பசுபதி இங்க வரானா இல்லையான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்றோம். அப்படி அவன் கையில சிக்கினானா அவனை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. அதே மாதிரி பசுபதி அந்த சைடு வர்றத நிவின் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே பசுபதியும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு விஜய தேடிதானே வந்த நீ, எனக்கு தெரியும் விஜய தேடி நீங்க வருவன்னு சொல்லிட்டு, மாமா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் மாமா, வெண்ணிலா மாமாவை எங்க மாமா ஒளிச்சு வச்சிருக்க, மரியாதையா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை போட்டு அடிக்கிறாங்க. அவனுக்கு எப்படியோ நீ தப்பிச்சுட்ட, இன்னைக்கு தப்பிச்சு விடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, கண்டிப்பா உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் பசுபதியை பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. விஜய்க்கும் கால் பண்ணி அங்க வர சொல்லிடுறாங்க. வெண்ணில் மாமா இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க. விஜய் இருந்துகிட்டு உன் பொண்ணுக்காக தானே இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன் பொண்ணு உயிரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டுறாங்க. மரியாதையா வெண்ணிலா மாமா எங்க இருக்க அப்படின்னு நீ உன் பொண்ணுக்காக தானே இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா உன் பொண்ணுக்காக தானே இந்த மாதிரி என்ன கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா வெண்ணிலாவோ மாமா எங்க இருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா உன் பொண்ணை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டுறாங்க. பசுபதி பயந்து போய் வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. உடனே வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு விஜய் குமரன் நிவின் 3 பேரும் வந்து வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. அவங்களும் பசுபதி தான் வந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டது, ஆனா அது வந்து விபத்து தான், எதிர்பாராத விதமா நடந்தது, அதை எப்படியாவது கொலையா மாத்தணும்னு சொல்லிதான் பசுபதி இப்படி பிளான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சொன்னதும் என்ன இப்படி போய் கம்ப்ளைண்ட்னா குடுக்குற வேலை எல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் பசுபதி மிரட்டினால, பசுபதி அந்த இக்காட்டான நிலைமையில வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் நான் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பத்தி உண்மையெல்லாம் வந்து வெண்ணிலா மாமா அழுதுகிட்டே சொல்றாங்க. அந்த பசுபதியை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. இந்த வெண்ணிலா மாமா விஜய் கிட்ட நடந்ததெல்லாம் தப்புதான், என்னுடைய தப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் தம்பி, என்னாலதான் நீங்க இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும் பசுபதி தான் உங்களை மிரட்டி இப்படி எல்லாம் சொல்லிருப்பான்ட்டு, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.